வேடசந்தூர் அருகே பேரிகேடில் மோதி கீழே விழுந்த காவலர் மீது டாடா ஏசி வாகனம் ஏறி இறங்கியதில் பரிதாபமாக பலியானார். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் என்பவர் திண்டுக்கல் ஆயுதப்படையில் காவலராக வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் விக்னேஷ்குமார் தனது மோட்டார் சைக்கிளில் தாமரைப்பாடி அருகே சென்றபோது சாலையோரம் இருந்த பேரிகேட் மீது மோதி கீழே விழுந்தார். பின்னால் வந்த டாடா ஏஸ் வாகனம் அவர் மீது ஏறி இறங்கியதில் விக்னேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இது குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த ஆயுதப்படை காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சீலப்பாடியைச் சேர்ந்த விக்னேஷ்குமார் சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டு தான் வேதனை அடைந்ததாகவும், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட காவலரின் குடும்பத்திற்கு அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் எனவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.